வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஷங்க்ரிலா அப்படின்ற, அதாவது 1933 ஜான் ஹில்டன் அமெரிக்க எழுத்தாளர் வந்து லாஸ்ட் ஹாரிசன் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா இந்த ஷங்க்ரிலா அப்படின்னு ஒரு டிபெட்டன் சிட்டி, ஹிமாலயன் சிட்டியை பற்றி எழுதியிருக்காரு. அது டிபெட்டன் மானஸ்ட்ரி. அதில் வந்து ஒரு அமெரிக்கன் ஃபேமிலி வந்து ஒரு ஃப்ளைட் கிராஷில் வந்து அங்கே அந்த சிட்டியில் போய் தெரியாமல் போயிடுறாங்க. ஃப்ளைட் கிராஷ் ஆகி அங்கே கீழே விழுந்து அங்கேருந்து அந்த மானஸ்ட்ரியிலேருந்து இருக்கிற மக்கள் வந்து அவங்கள காப்பாற்றி அங்கே அவங்கள பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அந்த சிட்டியை பற்றி தான் அந்த கதையில் எழுதியிருக்காங்க. சரி, ஷங்க்ரிலா அப்படின்ற சிட்டி இருக்கா அப்படின்னா, சரி, அது நமக்கு எப்படி கனெக்ட் ஆகுது? ஷங்க்ரிலான்றது சைனாவில் டிபெட்டில் இருக்கிற ஒரு பகுதி. அது மைத்திக்கல் சிட்டி தான். அது ஃபிசிக்கலாக இருக்கா, எர்த்லி பேரடைஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நிறைய பேர் அந்த சிட்டியை தேடி, ஹிடன் சிட்டின்றதுனால அதை தேடி போயிருக்காங்க. அதோட ரிசம்பிளன்ஸ் சிட்டிஸ் நிறையா இருக்குது. அது மூலின்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்குது. ஜில்டிட் பாகிஸ்தான், நம்ம பாகிஸ்தான் ஆக்கிபெட் காஷ்மீர் இருக்குது இல்லையா, ஜில்ஜிட் பல்டிஸ்தான், அந்த ஏரியாவில் அந்த பகுதியில் ஒரு இடம் இருக்குதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மவுண்ட் எவரெஸ்ட், மவுண்ட் கைலாஷ், நம்ம இந்து மதத்தில் ஈஸ்வரன் ஒரே நிலையில் இருக்கிறதா சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்குது இல்லையா, அதுவும் ஒரு ஹிடன் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு நம்ம இந்து மைத்தாலஜிக்கல் ஸ்டோரிஸில் அந்த ஷாங்க்ரிலா பற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற சம்ஸ்கிருதத்தில் வந்து ஷங்க்ரிலான்ற பேர் இல்லை, ஷாம்பாலா அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது. அது ஒரு ஹிடன் சிட்டி தான். கிட்டத்தட்ட ஒரு ரெசம்பிளன்ஸ் தான், ஷாங்க்ரிலா ஷாம்பாலா ரெண்டுமே. ஒருவேளை ஒரு ஜேம்ஸ் ஹில்டன் வந்து நம்ம ஷம்பாலாவை வச்சு தான் அதை எழுதியிருக்காருன்னு கூட தெரியல. சில பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷம்பாலா அப்படின்னா என்னென்னா, அது நம்ம மகாவிஷ்ணு இருக்கார் இல்லையா, அது கலி முடியும் போது அந்த கலியை அழிக்கிறதுக்கு கல்கி அவதாரம் எடுப்பார் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த கல்கி அவதாரம் வந்து அவர் ஷாம்பாலா நகரத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு பிள்ளையாக பிறந்து தான் அந்த கலியுகத்தை அழிச்சிட்டு புதுசாக வேறு ஒரு யுகத்தை ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது எல்லா மதத்துலேயும் இருக்கிற மாதிரி தான். இப்போ இயேசு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதுலேயும் இந்த கல்கி அவதாரத்துக்கான ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. சரி, ஷாம்பாலா இல்லை ஷாங்க்ரிலா அப்படின்னா என்ன, அதோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற வாழும் மனிதர்கள் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இப்போ இப்போ இருக்கிற நம்மள மாதிரி ஆட்கள் பார்த்திங்கன்னா வாழ்கிறதுக்கான நிறைய போராட்டம் இருக்குது. நம்ம வந்து வேலைக்கு போகணும், படிக்கணும், சம்பாதிக்கணும், மில்லியனர் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும், சொந்தக்காரங்களோட சண்டை போடணும், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு, ஆஃபீஸில் பாலிட்டிக்ஸ் பண்ணி அடுத்தவனுக்கு கவுத்து விடணும், இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. இதில் வந்து கவுத்து விடுறதில்ல, நம்மளையும் கவுத்து விடுவானுங்க. அந்த மாதிரி பாலிட்டிக்ஸும் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, டிப்ரெஷனு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பூலோக சொர்க்கம். அதுதான் வந்து ஷாங்க்ரிலா அல்லது ஷாம்பாலான்றது. அங்கே இருக்கிற மனிதர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் உயிரோடு இருக்கிறதாக
ஜேம்ஸ் ஹில்டன் சொல்லியிருக்காரு. சரி, அவங்களோட உணவு பழக்கம் எப்படி அவங்க இருக்காங்க? ஸ்ட்ரெஸ் இல்லை, டென்ஷன் இல்லை, வேலைக்கு போகிறதில்ல, டார்கெட் இல்லை, அச்சீவ்மெண்ட் இல்லை. அவங்க வந்து ஒரு நார்மலான லைஃபு. தினமும் ஆடு மேய்ப்பாங்க, மாடு மேய்ப்பாங்க, மீன் பிடிப்பாங்க, பால் கறந்து விற்பாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலை ஏதோ ஒன்று செஞ்சு அவங்க உணவுக்கு தேவையான இதை மட்டும், அது உணவு வந்து 3 வேளை நம்மள மாதிரிலாம் கிடையாது. பீஸா, பர்கரு, கேஎஃப்சி அப்படிலாம் இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க வந்து ஒரே ஒரு வேளை உணவு தான். அதுவும் பழங்கள், ஃப்ரெஷ்ஷாக காட்டில் கிடைக்கிற பழம், ஃப்ரெஷ்ஷாக காட்டில் கிடைக்கிற தேன், ஃப்ரெஷ்ஷாக காட்டில் கிடைக்கிற என்ன சொல்ல மில்லட்ஸ் இருக்கு இல்லையா, கம்பு, சோளம், அந்த மாதிரி அங்கே விளையக்கூடிய மில்லட்ஸ். இது மட்டும்தான் அவங்க உணவு. ஒரு வேளை மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க. கிழங்குலாம் இருக்கு இல்லையா, ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. அதேமாதிரி தினமும் நடப்பாங்க, கிலோமீட்டர் கணக்கில் நடப்பாங்க. அதனால தான் அவங்களோட ஆரோக்கியம், நலவாழ்வு எல்லாமே இருக்குது. அவங்க வந்து மிக நீண்ட காலம் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறாங்க. ஸோ இது வந்து உண்மையாக இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதில் இருக்கிற ஸ்டோரி என்னென்னா, நம்ம லைஃப்பில் அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க முடியும், அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, நம்ம வாழ்கிறதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம், ஓடுறோம், வீடு கட்டுறோம், எல்லாமே பண்ணுறோம். இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட தேவைகளை குறைச்சிட்டு, நம்ம டென்ஷனை குறைச்சிட்டு நம்ம வாழ்நாளை அதிகரிக்க முடியும். நம்மளோட சாப்பாடை வந்து கான்ஷியஸாக சாப்பிடணும். உங்களுக்கு என்ன தேவையோ, எவ்வளோ கலரி தேவையோ அதை மட்டும் சாப்பிடுங்க. நீங்கள் அப்படி இருந்தால் நம்ம வாழக்கூடிய இந்த பகுதியும் ஷாங்கிரிலா இல்லை ஷாம்பாலா தான். நன்றி நண்பர்களே, வணக்கம்.